இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமையாயிருக்கிறார். ஆண்டுடைய மகிமை என்றால் அவர் வாசம் பண்ணுவது மகிமை. தேவன் தம்முடைய மக்களோடு வாசம் பண்ணும்படி ஆசரிப்பு கூடாரத்தை அவர் ஏற்படுத்தினார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவங்க நடுவுல அவர் என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் கட்டினாங்க, ஆண்டுடைய மகிமை இறங்கினது. ஆனா மோசையே உள்ள போக முடியல. அந்த மகிமைக்குள்ள மோசையே என்ன செய்ய முடியல, போக முடியல. ஆனா அதுக்கப்புறம் லேவிய ரகமத்துல பலி செலுத்தின பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல, கிருபாசன தண்டையின் மேல பலியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகுதான் அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை இருந்தது. நாம் சாமுவேல்ல வாசிக்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட பொழுது மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்து போயிற்று. அதனால் அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார்கள். மகிமை இஸ்ரவேலை விட்டு பிரிந்து போய்விட்டது. ஆனா அதுக்கு பிறகு சாலமோன் காலத்துல மீண்டும் தேவாலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்பினார். அதற்கு பிறகு அடுத்த ஆலயத்திலையும் ஆண்டவர் சொன்னார், ஆகாய் தீர்க்கதரிசியிலே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இப்படி ஆண்டுடைய மகிமை அங்கங்கே வந்தது. ஆனா ஃபைனலா கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? கிளைமேக்ஸ் யாருன்னா கிரைஸ்ட் தான் கிளைமேக்ஸ். மகிமையின் பூரண வடிவு, அவருடைய மகிமையின் பிரகாசம், radiant of God's glory is none other than Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய மகிமையின் பிரகாசம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மகிமையின் தேவன் இப்போ நமக்குள்ள இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ரோமர்ல பவுல் சொல்றாரு, தேவ பிள்ளைகள் யார் என்றால் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். we are glorious people. உங்களுக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. இதை பிசாசு பார்க்க விடவே மாட்டான். ஆனா அதை நம்ம பார்த்துட்டோம்னா மகிமையின் மேல் மகிமை அடைவோம். ஆமென். God's glory is inside. நமக்குள்ளே ஆண்டுடைய மகிமை. எந்த தேவ பிள்ளைங்க அதிகமா பார்க்குறாங்களோ அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த கிரியைகள்லாம் உங்க மூலமா நடக்கும்.